குதிரை பார்த்தவே சொல்லுவேன், அகத்தின் அளவு முகத்துல தெரியும். ஆமா, அது ஓடும் ஓடாது நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே வெய்ய நல்லா காட்டுது. மழை மட்டும் இனி நாள் வந்துடக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப இதாகிடும், கடுப்பாயிடும். குட்டிங்க மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு தாயெல்லாம் ஊருக்கு கொண்டு போயிடும். வீட்டுக்கு 3 விதமான டான்ஸ் ஆடும். எந்திரிச்சு நடக்கும், பேக் காலை தூக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடும். படுத்துக்கிட்டு மேல நம்ம ஏறி படுத்துக்கிட்டாலும் அது பேர் கமல் படுத்துக்கும். ஓகே, மேலே அப்படியே மோஸ்ட்லி படுக்காது. பாருங்க, நின்றுட்டு தான் இருக்கும். பாருங்க, படுக்குது. அது மேலே ஒருத்தர் படுத்திருக்காரு. போதும். இது எப்போ பிறந்த குட்டி? ரொம்ப சின்னதாக இருக்கு. ஆனால் முன்ன நேற்று பிறந்த குட்டினா, முன்ன நேற்று மதியம் பிறந்துச்சிங்க. தேருக்கு வந்து ஆமாண்ணா, தேருக்கு வந்து தானே பிறந்துச்சு. ஓகே ஓகே. ஒரு 8 வண்டி 9 வண்டி கொண்டாடு. ஓகே, குதிரை கொண்டு 50-55 வருஷமா இருக்கும். ஈரோடெலாம் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அங்கே கூட ரேஸ் ஓட்டிருக்கேன். வாங்கணும். ரேஸோட குதிரைனா சுழி வந்து பார்த்துக்கணும், கால் பார்த்துக்கணும். சுழி நாட்டு குதிரைனா நாட்டு குதிரை வேற, கரிச்சா குதிரை வேற. இது வந்து தெரியும். நீ சொல்ல பிறந்தவங்க, அவங்க கேட்க பிறந்தவங்க. கேட்டா யார இருப்பாங்கன்னு சொல்லு. அது கீழே ஆவாதா? சரி, ஆவாதுன்னா விட்டுரு. இதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆவாதுன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் பேண்ட ஒண்ணு விட்டு பிய போட்டு அடிச்ச கதையா இருக்கு. இது வந்து முகப்பட்டாங்க. சரி, வந்து ஜீனி கட்ட. ஜீனி கட்டினா எங்க வரும்? திராஸ் வந்து கல்லர்னா. கல்லர். ஓ சரி சரி. குருநாத சுவாமி கோயிலுக்கு குட்டி குதிரை கொண்டாந்து இருக்கிறாங்க. ஓ சரி சரிங்க. இது என்ன விற்பனைக்கா? விற்பனை கொண்டாந்து இருக்கிறாங்க. நெத்தி, மத்துவம். அது எங்க தாங்க. ஓ, இந்த 2 சுழி. ஓ சரி சரி. மின்பறவை. இன்னைக்கு அந்தியூர் தேரோட 2வது நாள் வந்திருக்கோம். அதாவது 14ஆம் தேதி ஆகஸ்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு குதிரைகள் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நிறைய குதிரைகள் வந்திருக்கு. இந்த தட்டம், அந்த சைக்கிள் தட்டம், அது எல்லாமே வந்திருக்கு. லாடம் வைக்கிறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வரத்து கம்மிங்கிறாங்க. மாடக்காட்டியில் 2மே கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு குதிரைக்குள்ளே வந்துட்டோம், பார்க்கிங் விட்டுட்டு. அடுத்தது அந்த ஷோ நடத்துவாங்க, அதை போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மாடுலாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்துட்டு இன்னையோடு நாங்கள் கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய நாட்டு குதிரைகளில் குண்டு வந்திருக்கு, குட்டி வந்திருக்கு. நேற்று நைட்டு பிறந்த குட்டிலாம் இருந்தது பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் காலையிலே வர தொடங்கிட்டாங்க 9 மணிக்கெலாம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைய நாள் ஃபுல்லாக நாட்டு குதிரை, விடுபட்ட சில மாடுகள் பதிவு தொடர்ந்து ஒரு பார்ட்டாக வரும், இல்லை 2-3 பார்ட்டாக நாங்கள் போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதில் அந்தியூர் மலைப்பகுதியை பாருங்கள். இன்றைக்கி 2வது நாள் சந்தைக்கு வரோம். அண்ணாமடுவு ரவுண்டானா கிட்ட பாருங்களேன், மலை எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக, அப்பா செம்மையாக தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா அந்தியூரில் வண்டியை ரோட்டில் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அது எழுதியிருக்காங்க பாருங்களேன். தயவு செய்து வண்டியை எடுக்கவும்ட்டு. யார் பார்த்த வேலைன்னு தெரியல. வணக்கம். இப்போ நம்ம அந்தியூர்ல இருக்கோம். மொத்தம் எத்தனை குதிரை தேருக்கு கொண்டு வந்திருக்கீங்க அந்தியூருக்கு? நம்மளுக்கு 25 குதிரை. எல்லாம் என்னென்ன குதிரை, எதுக்கு பயன்படுறது? காட்டு நாட்டு குதிரை, சொந்த ஓட்டு போடுறது, ரேஸ்க்கு போடுறது. ஓ, எதெல்லாம் ரேஸ் குதிரைனா? ரேஸ் குதிரை இது ஒன்று. ஓ, எதுன்னா இது ஒன்று. ஓ சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் எத்தனை வருஷம் குட்டினா? இது 3 வயசு. 3 வயசு. ஓகே ஓகே. அது ரேஸ் குதிரை, கருப்பு. இந்த கருப்பு இதெல்லாம் என்ன ரேட்டு? இது 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரி. இது 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 70,000. ஏன்னா இவ்வளோ ரேட்டு இதுக்கு? இது நாங்கள் ட்ரைனிங் பண்ணணும். ஆனால் நல்லா ஓடுற குட்டி. நல்லா ஓடும். இங்கே வாங்கினீங்களா இல்லை ஊர்லேருந்தே எடுத்துருவோம்? இது இங்கே வந்து சிமுக கட்ட வாங்க. ஓ, இங்கே வந்து வாங்கினீங்க. இது பீஜாப்பூரில் வாங்குது. பீஜாப்பூர்னா இது வாங்குது. ஓ சரி சரிண்ணா. இதெல்லாம் என்ன குதிரைண்ணா? அப்படியே கிட்ட போய் சொல்லு. இது காட்பாடி. ஓ சரிண்ணா. ஒட்டை குதிரை, சுழி சுத்தம். ஓ சரிண்ணா. வண்டியில் ரைடிங் எல்லாமே நல்லா போகும். டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடும் எல்லாம் பழகிருக்கீங்க. இதுக்கு ரேட்லாம் எவ்வளோ வரும்? இது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு. நீங்கள் விற்கிறது இல்லை, உங்கள் பயன்பாட்டுக்கு? இல்லை, வியாபாரத்துக்கு வச்சிருக்கேன். வியாபாரத்துக்கு வச்சிருக்கீங்க. அதுங்கண்ணா? அது பெண் குதிரை. இது 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்சம் ரூபாய். ஓகே ஓகே. இப்போ நாட்டு குதிரை இந்த குதிரைக்கு என்னென்ன வித்தியாசம்? இது கோயில் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் போனா லுக்கா இருக்கும். ஒயிட் குதிரையா இருக்கு. சரி. காட்பாடி கொஞ்சம் உயரமா இருக்கும். நல்லா உட்காந்து போறது நல்லா இருக்கும். இப்போ ரேஸுக்கு பயன்படுறது எதுனா? ரேஸுக்கு பயன்படுறது அந்த குதிரை தான். ஓகே. அதுவும் காட்பாடி. அது குட்டி. குட்டிங்க? ஆமா. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான்? ஆமாம். ஓ சரி. இது குட்டி. இவங்கெல்லாம் எத்தனை மாதம் குட்டி? இது 1 வயசு ஆகுது. 1 வயசு. ஓ சரி. 1 வயசு குட்டி காட்டிவாடி. இவர் எப்படின்னா சோக்கா இல்லை எப்படி? இது வியாபாரத்துக்கு இருக்கு. ஓ, காட்டுவாடிக்கு மாறுவாடிக்கு என்னென்ன வித்தியாசம்? காட்டுவாடிக்கு மாறு காது கொஞ்சம் பின்னல் வரும், நல்லா அது நல்லா முட்டிக்கு வரும். முட்டிக்கு மாறுவா இருக்கு. ஓ சரி சரிங்கண்ணா. இது 2ம் உங்களுது. இவங்கண்ணா? இது பெண் குதிரை. பெண் குதிரை. இப்போ குதிரைக்கெல்லாம் பேர்லாம் வச்சிருக்கீங்களா? நாங்கள் குதிரை கலர் தான் சொல்லுவோம். கலர், கருப்பு, அது சப்ஜா. அது போல.
ஓகே ஓகேண்ணா இப்போ நாட்டு குதிரையை பற்றி இது நாட்டுக்குதிரை. இது எல்லாமே நாட்டுக்குதிரை இனப்பெருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். நாட்டுக்குதிரை எல்லாம் அழிகிறதுக்கோசரம். ஓ சரி சரிங்க. இனப்பெருக்கோசரம் குட்டிங்க மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு தாயெல்லாம் ஊருக்கு கொண்டு போயிடும். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ குட்டிலாம் என்ன ரேட்ல போகுதுண்ணா? இது 20 ரூபா சொல்றோம். 20 ரூபா. ஓகே ஓகேண்ணா. இதோட குடிக்கிறது கொடுத்தாச்சு 15,000க்கு. 15,000க்கு. இவங்கெல்லாம் ரேஸ் ஓடுறவங்களா? ஆமா. பெண் குதிரை 2 வருஷம் ஆகும். ஓ சரி சரிங்கண்ணா. பெண் குதிரையும் ரேஸ் ஓடும். ஓடும். ஓகே, இது போல குதிரைகள் வாங்கினா உங்க நம்பர் தொடர்பு அதை சொல்லுங்க. என் நம்பர் 98 420 72 503. இப்போ உங்க குதிரை டான்ஸ் ஆடி காட்டினீங்க. என்னென்ன டான்ஸ்லாம் உங்க குதிரை போடும்? நம்மளது 3 விதமான டான்ஸ் ஆடும். என்னென்ன? அது ஸ்டெப் நம்ம சொல்ல முடியாது. அது 3 விதமான டான்ஸ் இருக்கு. அந்த படுத்து ஆடுறது. ஓ சரி சரிங்கண்ணா. எந்திரிச்சு நடக்கும். அது அப்படியே சொல்லுங்க. அந்த 3த்தையும் எந்திரிச்சு நடக்கும். 3 விதமான ஸ்டெப் ஆடும். பேக் காலை தூக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடும். ஃப்ரண்ட் காலிலே 3 ஸ்டெப் ஆடும். ஓகே. அப்புறம் படுத்துக்கிட்டு ஏதோ படுத்துக்கிட்டு மேலே நம்ம ஏறி படுத்துக்கிட்டாலும் அது பேர் கம்மல் படுத்து. ஓகே ஓகே. ரெண்டு கால்ல நடந்து பாத்தீங்களா? அண்ணா சொன்ன மாதிரி வா. சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா ஆட்டம் ஆடிட்டு இருக்குங்க. மேல தலைமை இல்லாம இவங்களே படுக்கிறாங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. படுக்க வச்சு அது மேல ஏறி உட்காருவாங்க. பாப்போம். உட்கார்றா பேகா. உட்கார்றா. பாரா. உட்கார போறாங்க. உட்கார்றா. நீங்க தாஸ் இங்க பாருங்க மேல அப்படியே மோஸ்ட்லி படுக்கவே படுக்காது. பாருங்க நின்னுட்டு தான் இருக்கும். பாருங்க படுக்குது. அது மேல ஒருத்தர் படுத்திருக்காரு. போதும். ரைட்டா இருக்கு. சூப்பர். போதும் இருக்கு. சந்தை எப்பத்தை விட அது கூட்டம் வந்து கம்மியா தான் தெரியுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஆனா குதிரைகள் எப்பவும் போல ரெகுலரா வரது வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் கோயம்புத்தூர் குனியமுத்தூர்ல இருந்து வந்திருக்கேங்க. ஓகே. குதிரையை பார்க்க வந்திருக்கீங்க? மாடுங்களா? நாங்க குதிரை மாடெல்லாம் பாக்குறதுக்கு தான் வந்தோம். வருஷம் மாடுல இங்க கோயில் திருவிழாங்கனால ஒரு மாடு வாங்கிட்டு போறது ரெகுலரா வர பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாடு வருஷத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம். இந்த வருஷம் எடுத்துட்டீங்களா? இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். இன்னும் எதுவும் வாங்க. கண்டிப்பா எடுத்துருவீங்க? கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவோம். ஓகே. மாடு நல்லா வந்திருக்கா? குதிரை நல்லா வந்திருக்கா இந்த வருஷம்? மாடு வரத்து பெருசா நாட்டு மாடு அந்த இது பருவூர் மாடு எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வரது. ஓ சரி சரிங்க. மற்றபடி குதிரைகளா ரெகுலரா எப்பவும் போல மாதிரி வரதான் வந்துருக்கு. ஓகே. ரொம்ப நன்றி பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம்பா. இதெல்லாம் என்னங்க? இது குதிரையோட லாடம்பா. லாடம் எதுக்கு விக்கிறது இதெல்லாம்? இது வீட்டுக்கு கடைக்கு வண்டி வாகனங்குது இதை வச்சு செஞ்சா பலிக்காது. அதுக்கோசரம் இது விற்கிறது. இதெல்லாம் புதுசுங்களா? எப்படி? பழைய லாடம் குதிரையில் போட்டு 2 லட்சம் 3 லட்சம் குதிரையில் ஓடினேன் லாடம் இது. லாடம். ஓ இது போட்டா நம்ம வீட்டுக்கு நல்லது. வீட்டுக்கு அடிச்சா நல்லதுப்பா. ஓகே ஓகே. இதெல்லாம் எவ்வளவுக்கு விக்கிறீங்க? இது லாடம் வந்து வெளியூர்ல ஆன்லைன்ல பண்ணா 2500 ரூபா. ஆன்லைன்ல விக்கிறீங்களா? ஆன்லைன்ல விக்கிறோம். ஓ சரி சரி. இது பாபாய் வரைக்கும் பெங்களூர் அப்படிலாம் போகுது. இது தெரிஞ்சுங்க நம்ம விரும்பி வாங்குவாங்க. தெரியாதீங்க இது என்னடா இப்படி கிடக்குதுன்னு போவாங்க. ஓ சரி சரி. இப்போ இங்க சந்தையில என்ன நிலவரம் விலை? இன்னும் சந்தையில் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ அமேசான்ல எல்லாம் விக்கிறீங்க? எது எதுல விக்கிறீங்க? ஆன்லைன்ல? ஆன்லைன்ல நான் விற்கல, அடுத்தவங்க விற்கிறாங்க. ஓ சரி சரி. இது வந்து அனுபவம் அதிகம். வேற கயிறு எல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பேட்டி எடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஓ இது அப்படியே மாட்டிடணுங்களா நம்ம? இது அப்படி இப்படி அடிச்சிடணும் வீட்டுல. நல்லது. ஓகே ஓகே. இது தெரிஞ்சுக்கிட்டா 4-5 கடைக்காலுக்கு எல்லாத்துக்குமே போட்டு இது பண்ணலாம். இது தெரிஞ்சுக்கும் வாங்கிட்டு போவாங்க. தெரியாதீங்க இது பண்ணி கேவலத்தனமா பேசிட்டு போவோம். ஓ சரி சரி பாட்டி. ரொம்ப நன்றி. உங்க பேர் எந்த ஊரு? என் பேர் லட்சுமி, சேலம் லட்சுமி. ஓகேங்க பாட்டி. ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா குதிரைக்கு லாடம் கட்டிட்டு இருக்காங்க மந்தியூர் சந்தையில். எவ்வளோ லாடம் கட்ட?
நாட்டுக்கோழிக்கு 800 ஓகே. போட்டா 1500. நான் சொல்றதை கேளு, இங்க வா, நீ நான் சொல்றதை கேளு பாய், இங்க வான்ட்டேன், இங்க வா, நான் கேட்கறது கேட்பேன். அப்பா என் ஊரை இவ்வளவு தப்பா, அது கீழே ஆகாதுன்னு சொல்லி ஒன்னும் தப்பே கிடையாது. இங்க பாரு எந்த வியாபாரம் நேத்து நீ என்னமோ புதுசா வர மாதிரியும் நான் என்னமோ புதுசா வர மாதிரியும். ஐயோ நான் சொல்றது கேளு, நான் சொல்றது இரு கிலால் பாய், இரு இங்க இருப்பா, இங்க வாப்பா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இல்ல எல்லாம் சொல்லல. இங்க பாரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருப்பா. ஆனா 2 பேருமே பேசாட்டு இருப்பா. நான் சொல்றது கேளு, நீ 1,10,000 வாங்கின, நான் இல்ல எல்லாம் சொல்ல, எனக்கே தெரியும். நீ சொல்ல பிறந்தவங்க, அவங்க கேட்க பிறந்தவங்க, கேட்டா அட இருப்பா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. அப்பா அவ்வளவுக்கு ஆகாது, மேல கீழே எதுனா கேளு அப்படின்னு வாயை திறந்து சொல்லு. மேல கீழே எதுனா கேளுன்னு சொல்லு. நான் கேட்டேன், இல்லப்பா அந்த விலைக்கு ஆகாது, மேல கேளுன்னு சொல்லு. அது கீழே ஆகாதா? சரி ஆகாதுன்னா விட்டுரு, இதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அதைத்தான் சொல்லுன்னு சொன்னேனா. அது கீழே ஆகாதுன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் பேண்ட ஒண்ணு விட்டு பிய போட்டு அடிச்ச கதையா இருக்கு. என்ன பேரம் என்னது? தலைவர்னா எனக்கு சோத்துக்கு வந்துற போது, ஏயா நான் எதனா குதிரை வித்தாதான் என் குடும்பத்தை ஓட்டலாம். ஆமா, இப்ப என்னன்னா ஆச்சு? ஆனா குதிரை கேட்டோம், எவ்வளவுக்கு? அவர் 80,000 விலை சொன்னாரு. நான் 35,000 கேட்டேன். அந்த விலைக்கு தரமாட்டேன்ட்டாரு. ஆமா, அவரு 70 ரூபான்னா குதிரை கொடுப்பேன்னு சொல்றாரு. அது கீழே ஆகாதுனாரு. இது குதிரை திருச்சி குதிரை. இது கேட்டது திருவள்ளூர்காரங்க கேட்டாங்க, மெட்ராஸுக்கு கேட்டாங்க. அவங்க அந்த விலைக்கு ஆகாதுன்ட்டாங்க. ஓ சரி சரி. ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உங்க பேரு? என் பேரு ஆறுமுகம். இது என்ன ரக குதிரைனா? இது சொரங்கு, நாசின்னு சொல்லலாம், சொரங்குன்னு சொல்லலாம். 3 காலில் 2 நிறத்துல தெரியும். அது 3 கால். ஆமா, பந்தயம் ஓடின கூரை அது. அதெல்லாம் அந்த ரேட் சொல்றாங்களோ? பந்தயம் ஓடி ஜெயிச்ச கூரை, அதனால அந்த விலை சொல்றாங்க. ஓகே. உங்களுக்கு ஆனா கட்டுப்படி ஆகல? கட்டுப்படி ஆகல. அவங்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு அவங்க கேட்டாங்க, அவங்க அந்த விலைக்கு இல்லன்ட்டாங்க. இந்த தரத்துல குதிரை இப்ப சந்தையில கிடைக்குமா? இப்ப குதிரை இந்த மாதிரி குதிரைங்க இல்ல, இப்ப இல்ல. இது குதிரைகளே வரல இந்த வருஷம் அந்த அளவுக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி. உங்க பேரு? என் பேரு ஆறுமுகம். ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னா அந்தியூர் சந்தையில் நேற்று நைட்டு பிறந்த குட்டியாம். முதல் நாள் சந்தைக்கு நைட்டு பிறந்த குட்டி, நாட்டு குதிரை குட்டி. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. 4 கால்லையும் வெள்ளை, நெத்தி வெள்ளை, சூப்பராக இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? சரவணன், தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் வட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே. எத்தனை வருஷமா அந்தியூர் வரீங்க? நான் வந்து கிட்ட ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். என்ன ஸ்பெஷல்? ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து? ஸ்பெஷல் அங்க இருந்து வரனா, நம்மள்ட்ட குதிரை வந்து ஃபேமஸ், மாடு ஃபேமஸ் நம்மள்ட்ட. ஓகே. என்ன உங்க உங்க பண்ண பேர் என்ன? எங்க பண்ண பேர் வந்து ஐயனார் பண்ண பேரு. ஓ சரி சரிங்கண்ணா. இப்போ எத்தனை குதிரை, எத்தனை மாடு? இப்போ வந்து குதிரை மட்டும் இந்த வருஷம் 3 கொண்டு வந்திருக்கோம், மாடு கொண்டு வரல இந்த வருஷம். ஓ சரி சரி. என்ன குதிரை? அப்படியே ரேட் என்னன்னு சொல்லுங்க. குதிரை வந்து அது வந்து ஒரு 25,000 பார்த்துருக்கோம். அது 25,000. ஓ சரி சரிங்க. இதெல்லாம் ரேஸ் ஓடி இருக்குங்களா? ரேஸ் ஓடி இருக்குங்களா? ரேஸ் கிட்ட ஒரு 20 ரேஸ் ஓடி இருக்கு. எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கு. பிரைஸ் வாங்கியிருக்கு. ஓகே. இவங்க பேர் என்ன? எது பேர் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அது கல்டான பேரு. கல்டா. ஓகே ஓகேண்ணா. இவங்க குட்டி? இது வந்து குட்டி வந்து நான் பேர் வைக்கல. இது வந்து பேர் செல்லப்பிள்ளையா வச்சிருக்கோம். ஓ சரி சரிண்ணா. இது எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? எது? குட்டி வந்து ஒரு 13 ரூபா கூட தான் கொடுத்துடலாம். 13 ரூபா. ஆனா பெண்ணா? இது பெண் குட்டி. பாக்கினா இது வந்து இது கொடுத்துருக்கோம். இது எவ்வளவுங்கண்ணா? இதோட அம்மா. அது இதோட அம்மா. இது சேல்ஸுக்கு உண்டா? அது சேல்ஸ் தான். அது எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து ஒரு 18 ரூபா கொடுக்கலாம்னு இருக்கோம். இவங்க ரேஸ் எவ்வளவு ஓடி இருக்காங்க? இவங்க வந்து ஒரு 10 ரேஸ் ஓடி இருப்பாங்க. இதுக்கு என்னென்னலாம் ரேஸ் ஓடுற குதிரை எப்படிலாம் பார்த்து வாங்கணும்? ரேஸ் ஓட குதிரைனா சுழி வந்து பார்த்துக்கணும், கால் பார்த்துக்கணும். சுழி குதிரைனா நாட்டு குதிரை வேற, கரிச்சா குதிரை வேற. இது வந்து நாட்டு குதிரை, கரிச்சா குதிரை வேற இருக்கு. ஓ சரி சரிண்ணா. இதுக்கு என்னென்ன சுழிலாம் பார்ப்பீங்க? இது வந்து சென்டர் சுழி மட்டும் பார்ப்போம். சென்டர் கால்னா எப்படி இருக்கணும்? கால் வந்து அந்த கால் அந்த அடி பார்த்து பார்ப்போம், சென்டர் சொல்லி பார்ப்போம். ஓ. பாதத்துல என்னென்ன குழம்பு? பாதத்துல வந்து லாடத்தை பார்ப்போம். அந்த ஜாமானை பாருங்க. ஓ இதுதான் குதிரையோட ஜாமான். ஓ அப்படி என்னென்ன சொல்லுங்க. அப்படியே எடுத்துக்காட்டு. அப்படியே எடுத்துக்காட்டு. இருங்க வரட்டும். அவங்க இது என்னங்கண்ணா? இது வந்து முகப்பட்டாங்க. சரி. இது வந்து ஜீனி கட்ட. ஜீனி கட்டினா எங்க வரும்? திராஸ் வரணும். ஓ சரி சரி. ஓ சரி. நீங்களாம் பெரிய ரேசர். இது வந்து ஜீனி கட்டணும். ஜீனி கட்ட. ஆமாண்ணா. ஓகே. இது பேர் வந்து கல்லர்ண்ணா. கல்லர். ஓ சரி சரி. வேற இந்த சீட்டு போல ஒன்று இருக்குமே அது?
அதெல்லாம் இது கிடையாது. ஜாமான் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நீங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் ரேஸ் ஓட்டிருக்கீங்க டெல்டா மாவட்டத்துல? டெல்டா மாவட்டம் ஃபுல்லா ஓட்டிருக்கேன். ஃபுல்லா ஓட்டிருக்கீங்க. எது டெல்டா? புதுக்கோட்டை ஓட்டிருக்கோம்னா அறந்தாங்கி ஓட்டுவோம்னா வருஷம் வைரவேல் ஓட்டுவோம். வைரவேல் ஓட்டிடுவோம். உங்களால மறக்க முடியாத ரேஸ்னா எது? வைரவேல் வைரவேல் தானே மறக்க முடியாத ரேஸ்னா வைரவேல் தானே. ஏன்னா என்ன ஸ்பெஷல்? வைரவேல்னா ஸ்பெஷல்னா எங்களே அதான். அங்க காலையில 6 மணி ஆரம்பிச்சா சாயந்தரம் 6 மணில ரேஸ் போயிட்டு இருக்கேன். நம்ம ஜாலியா இன்ட்ரெஸ்ட்னா அங்கதான் வைரவேல் தான். அங்கதான் அண்ணாதானே எங்க பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கும். சரிண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? திருவண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, தேங்க்யூ. இப்போ அந்தியூர் சந்தையில நாட்டு குதிரை இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். குதிரையெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான வண்டி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் மாதேஸ்வரங்க. எந்த ஊர்ல இருந்து அந்தியூர் வந்திருக்கீங்க? பவானியிலேருந்து வந்திருக்கு. பவானி. ஓகே, உங்களுக்கு இந்த வண்டிலாம் எவ்வளோ போகுது? என்ன வண்டி இதெல்லாம்? இது வந்து ரேஸ் ஓட்ட வண்டிங்க, லேக்கலாம் வண்டி. ஓகே, என்ன இது தட்டானு எதோ சொல்லுவாங்க? சைக்கிள் லேக்கலாம். சைக்கிள் தட்டா. சைக்கிள் லேக்கலாம். ரேக்லா. எவ்வளோ ரேட் சொல்றீங்க இதெல்லாம்? இதெல்லாம் 25, 20 ரூபீஸ் எல்லாத்துக்கும். 20,000, 25,000. அதுங்க அந்த வண்டி? அந்த வண்டி 30,000 ரூபா ஆகுதுங்க. 30,000 மர வண்டி. மொத்தம் எத்தனை வண்டி வந்திருக்கு? ஒரு 8 வண்டி 9 வண்டி கொண்டாந்து. ஓகே, குதிரை கொண்டு வந்திருக்கீங்களா? குதிரை ஒரு 7-8 குதிரை கொண்டாந்து. குதிரைலாம் என்ன ரேட்ல போகுது? குதிரைக்கு தகுந்த ரேட்டு தாங்க. 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா. நீங்க இந்த ரேக்லா ரேஸ்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 55 வருஷமா இருக்கேன். 55 வருஷமா இருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? நீங்க எத்தனை பந்தயம் அடிச்சிருக்கீங்க? நாங்களாம் இப்போ நாங்களாம் ஓட்டுறதில்ல. நாங்களாம் ஓடின 10-30 வருஷத்துக்கு ஈரோடெல்லாம் கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா அங்க கூட ரேஸ் ஓட்டிருக்கேன். எத்தனை பந்தயம் அடிச்சிருப்பீங்க? நாங்க ஒரு 10-15 பந்தயம் ஓட்டிருப்போம். பந்தயமா இருக்கீங்க. இப்ப நீங்க ரொம்ப இதுல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தரமான உங்களால கண்ணை ஒரு குதிரையை பார்த்தாலே இது ஆகும் ஆகாதுன்னு பாக்குறது. பார்த்தா சொல்லிடுவாங்க. எப்படிலாம் பாப்பீங்க அதுக்கு? அது குதிரை பார்த்தாவே சொல்லிடுவேன். அகத்தின் அளவு முகத்துல தெரியும். ஆமா, அது ஓடும் ஓடாது நான் சொல்லுவேன். சொல்லுவீங்க. என்ன பாப்பீங்க அந்த குதிரையில? சுழி பார்ப்போம். சுழி எத்தனை சுழி இருக்குது அப்படின்னு, சுழி சுத்தமா அப்படின்னு. இது ஓடும் இது ஓடாது, நம்மளுக்கு ஒரு அளவுக்கு அனுபவம் வரும். உடல் அமைப்பு பார்த்து சொல்லிடுவீங்க. ஓகே ஓகேங்க. இதெல்லாம் இப்ப என்ன ரேட்டு? இதெல்லாம் 10 ரூபா 12 ரூபாய்க்கு. தாயும் குட்டியும் சேர்த்தா இல்ல ஒண்ணு? இல்லை, ஒன்று மட்டும் தான். ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. குருநாத சுவாமி கோயிலுக்கு குட்டி குதிரை கொண்டாந்து இருக்கிறாங்க. ஓ சரி சரிங்க. இது என்ன விற்பனைக்கா? விற்பனை கொண்டாந்து இருக்கிறாங்க. சரி சரி. இந்த குட்டியோட விலைங்க 15,000. 15,000. ஏங்க இந்த குட்டிக்கு இவ்வளவு ரேட்னா என்ன டிமாண்ட்? எவ்வளோ? ஏன் இவ்வளவு ரேட்? இந்த குட்டிக்கு என்னன்னு கேட்டேன், இதோட அம்மால நாங்க பாதுகாத்து தீனி வச்சு வருஷம் பூரா வளர்த்துறோம். ஓ சரி சரிங்க. அதுக்கு எங்களுக்கு அதுக்கு படுற கஷ்டத்துக்கு இது நம்மளுக்கு பணம் கொடுக்குது. இவங்க அம்மா ரேஸ் ஓடி இருக்காங்களா? அம்மா ரேஸ் ஓடுனது இல்லைங்க, அம்மால வித்துட்டேன். சரி சரி, வித்துட்டேன். இப்ப இவங்க பெண், இப்ப பிள்ளை மட்டும்தான் இருக்குது. இவங்க பெண்ணா ஆனாங்க? பெண்ணு. பெண் குட்டி 15,000. வேற என்ன குதிரை எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க? அது சொல்றேன், காட்டுங்க. குதிரையும் கொண்டு வந்துருவீங்க வருஷம் வருஷம்? ஆமாங்க. இவங்க பேர் என்னங்க? இது பேருங்க செவலைங்க. செவலை குண்டு, ஆண் குதிரை குண்டு. ஓ சரி சரிங்க. இவங்க வாங்கும்போது என்னென்ன சுழிலாம் பார்ப்பீங்க? என்னென்ன? ஆமாங்க, சுழி இது 9. என்னென்ன சொல்லுங்க. 9 சுழி கண்டிஷன். நெத்தி இங்க நெத்தி. ஓ சரி. மஸ்துபம் அது எங்க தாங்க. ஓ இந்த 2 சுழி. ஓ சரி சரி. மின்பறவைன்னா இந்த காலில் இருக்கு. ஓ இதே போறது இருங்க ஐயா. இந்த ரெக்க மாரி இது எங்க போகும்? மின்பறவை. ஓ சரி சரிங்க. பின்பறவை அதே மாதிரி அங்க இருக்கும். ஓ தொப்புள் சுழி ஒன்று இருக்கும். இது பின்பறவை. அது எங்க இருக்கும்? அடியில். அடியில். ஓ சரி சரிங்க. இதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஆமா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இப்போ இவங்க சேல்ஸுக்கா எப்படி? ஐயா சேல்ஸ் தான். ரேட் என்னங்க ஐயா? ரேட் 25,000 ரூபாய் சொல்றேன். எப்படி கேட்குறாங்க? 25,000 ரூபாய் சொன்னாங்க. 16, 17 கேட்டாங்க, கொடுக்கலீங்கன்னு கட்டுப்படி ஆகல. நிக்குது. சரி சரிங்க, ரொம்ப நன்றி. இது போல வாங்கினா உங்க நம்பர் சொல்லுங்க. 98 420 97 663. ஓகே, உங்க பேரு ஒன்ஸ்? தனபால், குமாரபாளையம் தனபால். ஓகேங்க, ரொம்ப நன்றி. டேய் அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்க. குதிரை தாயும் குட்டியும் இருக்கு. இது எப்போ பிறந்த குட்டி? ரொம்ப சின்னதா இருக்கு. அண்ணா முந்த நேற்று பிறந்த குட்டினா, முந்த நேற்று மதியம் பிறந்துச்சுங்க. தேருக்கு வந்து? ஆமாண்ணா, தேருக்கு வந்து தானே. ஓகே ஓகே. இப்போ இது சேல்ஸ் கொடுக்குறீங்களா இல்லையா? அந்த அண்ணா ஆமாண்ணா, சேல்ஸ் கொடுக்குறதாண்ணா. எவ்வளோ சொல்றீங்க? அண்ணா விலை 40 ரூபா சொல்லுதுண்ணா. தாயும் பிள்ளையும் என்ன குட்டிங்கண்ணா? அது பெண்ணா? பஞ்சகலனிண்ணா, பெண் குட்டினா. பஞ்சகலனி நேரத்துக்கு போய் பஞ்சகலனிங்க. சுழியில் 9 கண்டிஷனுங்க. சரி சரி. தாய் 9 கண்டிஷனுண்ணா.
அது பஞ்சகல்யாணி அதெல்லாம் பஞ்சகலனினா இது குட்டி பஞ்சகலனிண்ணா. ஓ சரி சரி. ஆ 45,000 சுழி சுத்தம். ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்தியூர் சந்தைக்கு வந்து பிறந்த குட்டி, 2 நாள் தான் ஆகுது, பால் குடிச்சிட்டு இருக்கு. இந்த குட்டி வாங்கினா நம்பர் சொல்லுங்க. நான் குட்டி தேவைப்படுதுன்னா நம்பர் வந்து 6374542730. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் பவானிண்ணா. ஓகே. பஞ்சகல்யாணின்னா என்ன ஸ்பெஷல்னா? நான் பஞ்சகலனினா நிறத்துக்கு அழகுல இருக்குண்ணா, ரேர் கலர்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஓ சரி. இந்த 4 கால்லையும் வெள்ளை இருக்கணும், அடியில் நெத்தியில் வெள்ளை இருக்கணும். ஆமாம் இருக்குண்ணா. ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? என் பேர் சுபாஷுண்ணா. இந்த செட்டே நம்மளுது ஃபுல்லாக இந்த லைனே நம்மளுதுண்ணா. ஓ சரி சரி. 30 ஊரை கொண்டு வந்தேண்ணா. 5 ஊரை தச்சு ஒரு 5 ஊரை இருக்குண்ணா. 5 தான் இருக்கு. 5 ஊரை எல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு? ஆனால் எல்லா ரேட்டு நாட்டுக்கு ஒரு ரேட்டில் வந்து 50 ரூபா வரும், அந்த ரேஞ்சு தானே. சரி ஓகே. வணக்கண்ணா. என்ன? நம்ம ஊரை ரேஸ்லாம் ஓடி ஜெயிச்சிருக்கு. ஓ சரி. அறந்தாங்கி, சிவகங்கை, காரைக்குடி எல்லாம். ஓகே. கொண்டு வந்து இவங்க எது இது குதிரை? இது நாட்டுக்கூரை பிரீடு தான். ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஹைட் 50 இன்ச்சு இருக்கும். 50 இன்ச்சு. எவ்வளோ சொல்றீங்க? எவ்வளோ ரேட்? ரேட்டு 1.20 சொல்லுதுண்ணே. 1.20. எவ்வளோ கேட்குறாங்க? எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 70க்கு 80 கேட்குறாங்க. ஓகே. இப்போ சந்தையிலே நாட்டு குதிரை இதான் ஹையஸ்ட் ரேட். ஹையஸ்ட் ரேட்டு ஒரு ஓகேங்கண்ணா. என்ன ஊர்லேருந்து வந்திருக்கு? திருச்சி. திருச்சி.